ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பிரின்ஸ் லோக்கியோட சன் காட் ஃபார்ம் பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகிருப்போம். இந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்பாஃபார்க்கோட ஒரு மேஜர் டேர்னிங் பாயிண்ட்டாக மாறப்போகுது அப்படின்னு நல்லா தெரியுது. டெக்னிக்கலி ஒன் பீஸ் வேர்ல்டில் சன் காட் அப்படின்னு நமக்கு ஞாபகம் வர கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா லூஃபி தான். ஆனால் லோக்கியோட இந்த வருஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்னும் டார்க்காக தெரியுது. ஓட சென்சே எப்போவுமே மித்தாலஜியை பேஸ் பண்ணி தான் கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ லோக்கியோட இந்த சன் காட் டைட்டிலுக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறே இருக்கலாம். எல்பாஃப் மக்கள் நிக்காவை தான் உண்மையான கடவுளை வர்ஷிப் பண்ணுறாங்க. ஆனால் லோக்கி தான் சன் காட் அப்படின்னு கிளைம் பண்ணுறது ஒரு பெரிய கலவரம் பண்ண போது இந்த ஃபார்மில் லோக்கியோட பவர்ஸ் எப்படி இருக்கும், அது ரியல் ஃபயரா இல்லை நிக்கா மாதிரி இமேஜினேஷன் பவரா அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி லோக்கி சாப்பிட்டது ஒரு மித்தாலஜிக்கல் ஜோன் ஃப்ரூட்டாக கூட இருக்கலாம். அதுவும் ஹியூமன் ஃப்ரூட் மாடல் ஃபால்ஸ் சன் காட் மாதிரி ஏதாவது ட்ரிக்கியாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ஃப்ரூட் மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னா நம்ம வெகாபங்க் சொல்கிற அந்த டெவில் ஃப்ரூட் தியரி கரெக்டாக இருக்கும். அதாவது பீப்புள்ஸ் இமேஜினேஷனால் தான் இந்த டெவில் ஃப்ரூட்லாம் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம வெகாபங்க் சொல்லியிருப்பாரு. ஸோ அது இந்த இடத்துல 70%லேருந்து 80% மாற வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த சாப்டரில் நம்ம லோக்கி நான் தான் பிரின்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக டெஸ்ட்ரக்டிவாக தான் இருக்கும். லூஃபியோட கியர் 5க்கும் இந்த லோக்கியோட ஃபார்முக்கும் நடுவில் ஒரு பெரிய கிளாஷே வரப்போகுது அப்படின்னு தோணுது. நிக்காவோட லைட்டுக்கும் லோக்கியோட இந்த ஆம்னியஸ் சன் லைட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் எல்பாஃபார்க்கோட கோர் கிளைமேக்ஸாக இருக்கும் அப்படின்னு பல ஃபேன்ஸ் நம்புறாங்க. ஸோ இதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனோட வரும். ஸோ இப்போ இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். லோக்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற அந்த ஃப்ரூட் கண்டிப்பாக ஒரு மித்திக்கல் ஜோனாக தான் இருக்கணும். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஓடாவே நம்ம ரெட் ஹேர் ஷாங்க்ஸ் வழியாக முன்னாடியே ஹிண்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஃப்ரூட் எல்பாஃபோட ராயல் ட்ரெஷர் அப்படின்னு அவர் ஹிண்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் பழைய நார்ஸ் மித்தாலஜியில் லோக்கி ஒரு ஷேப் ஷிஃப்டர் அண்ட் ஃபயரோட கனெக்டடான ஆள். ஸோ ஒன் பீஸில் அவரோட சன் காட் ஃபார்ம் உண்மையான வெயிலாக இல்லை, அப்படி இல்லைனா அது ஒரு க்ரீன் ஃபயர், அப்படியும் இல்லைன்னா அது ஒரு கர்ஸ்டு சன் மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. நிக்காவோட பவர் ஃப்ரீடம் அண்ட் ஜாய் பேஸ் பண்ணி இருக்கும். ஆனால் லோக்கியோட பவர் டாமினியன் அண்ட் ஃபியரை பேஸ் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை லோக்கியோட டெவில் ஃப்ரூட் ஹிட்டோனோமி மாடல் சர்டரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சர்டர்னா மித்தாலஜியில் உலகத்தை அழிக்கிற ஒரு ஃபயர் ஜெயண்ட். இந்த ஃபார்மில் லோக்கியால ஃபயரை மனிப்புலேட் பண்ண முடியும். ஆனால் அது லூஃபியோட ரெட் ஹாக் மாதிரி இல்லை, முள் அதாவது தான்ஸ் அண்ட் செயின்ஸோட மிக்ஸ் ஆகி வர ஒரு பவராக இருக்கு. இந்த பவரை வச்சு தான் லோக்கி எல்பாஃபோட மற்ற ஜெயன்ஸை கண்ட்ரோல் பண்றாரு அப்படின்னு தோணுது. அதே போல இந்த ஃபால்ஸ் சன் காட் பவர் உண்மையான நிக்காவுக்கு ஒரு டார்க் மிரர் மாதிரி இருக்கும். நிக்காவோட லைட் மக்களை சந்தோஷப்படுத்தும். ஆனா இந்த லோக்கியோட இந்த சன் லைட் மக்களை பயமுறுத்தும். லூஃபி இந்த பவரை ஃபேஸ் பண்ணுவாரா அப்படின்றது தெரியல. ஆனா ஃபேஸ் பண்ணா கண்டிப்பா ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஸோ இப்போ லோக்கியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஷாங்க்ஸ்க்கும் உள்ள லிங்கை பத்தி பார்ப்போம். ஷாங்க்ஸ்க்கும் எல்பாஃப்க்கும் உள்ள நெக்ஸஸ் ரொம்ப டீப்னு நமக்கு முன்னாடியே தெரியும். அண்ட் இப்போ நிறைய ஃபிளாஷ்பேக்ஸ்லையும் பார்த்துட்டு இருக்கோம். ஷாங்க்ஸ் எப்பவுமே இந்த வேர்ல்டுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ண பார்ப்பாரு. ஆனா லோக்கியோட இந்த புது ஃபார்ம் இந்த பேலன்ஸை மொத்தமாக உடைக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் லோக்கி நான் தான் இந்த வேர்ல்டுக்கு ஒரு எண்டு கொண்டு வர போறோம் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாரு. ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்றதுனால ஷாங்க்ஸோட கோலுக்கு ஒரு ஆப்போசிட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு நம்ம லோக்கி. இந்த தியரியில ஒரு ஷாக்கான பாயிண்ட் என்னன்னா, ஷாங்க்ஸோட இந்த ஹோலினைட் கனெக்ஷன் ஒருவேளை லோக்கியோட இந்த ஃபார்மை கண்டெயின் பண்ண தான் யூஸ் ஆகுதுன்னு ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஷாங்க்ஸ் எல்பாஃப்ல கிட்டை டிஃபீட் பண்ணது கூட லோக்கியோட இந்த அவேக்னிங்கை ப்ரொடெக்ட் பண்ணதா அப்படின்னு சில ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. ஸோ லோக்கியோட ஃபால்ஸ் சன் காட் ஃபார்முக்கு பின்னால ஷாங்க்ஸோட ஒரு பெரிய ரோல் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஷாங்க்ஸ் தான் லோக்கியை சேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாருன்னா இப்போ லோக்கி வெளியே வந்தது ஷாங்க்ஸுக்கு ஒரு பெரிய ஹெட்டாக மாறும். ஸோ இந்த ஃபார்ம் மக்களை காப்பாற்றுறதுக்கு இல்லை, மொத்த கடலையும் பர்ன் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு டிசைன் ஆகியிருக்கு. ஷாங்க்ஸ் இப்போ என்ன பண்ண போறாரு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. ஸோ ஷாங்க்ஸ் வந்து லோக்கி கேப்சர் பண்ணதுக்கான ரியல் ரீசன் அப்படின்றது இன்னும் தெரிய வரல. ஷாங்க்ஸ் அண்ட் லோக்கி இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டாதான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நமக்கு ரிவீல் ஆகும். எனவே இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை தொடர்ந்து லோக்கியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஏன்ஷியன்ட் வெப்பன் யுரேனஸ்க்கும் உள்ள கனெக்ஷனை பற்றி பார்க்கலாம். லோக்கியோட இந்த சன் காட் ஃபார்ம் உண்மையிலேயே ஒரு நேச்சுரல் பவரா இல்லை அது ஒரு ஆர்டிஃபிஷியல் டெக்னாலஜி அப்படின்னு பல பேர் கேள்வி கேட்குறாங்க. ஒன் பீஸ் வேர்ல்டில் சன் அப்படின்னு சொன்னாலே அது மதர் ஃப்ளேம் அண்ட் யுரேனஸ் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. வெகாபாங்க் சொன்ன மாதிரி இந்த வேர்ல்டு டெஸ்ட்ராய் பண்ற பவர் சன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. லோக்கியோட புது ஃபார்ம்ல அவரோட கிரவுன் அண்ட் பாடியில இருந்து வர அந்த ரேடியன்ஸ் மதர் ஃப்ளேமோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி எல்பாஃபோட அண்டர் வேர்ல்டுல அப்படி இல்லைன்னா அந்த சன் ரியலம்ல ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதோட எனர்ஜியை லோக்கி தன்னோட சன் காட் ஃப்ரூட் வழியா ஆக்சஸ் பண்றாருன்னு தோணுது. இந்த ஃபார்ம் த பிரின்ஸ் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கிளைம் பண்ணதுக்கான ரீசனே அவரால் யுரேனஸை ட்ரிகர் பண்ணி மொத்த ஐலாண்டையும் எரிக்க முடியும் அப்படின்ற ஒரு ரீசனால கூட இருக்கலாம். லூஃபியோட நிக்கா ஃபார்ம் டான் அதாவது விடியலை கொண்டு வரும். ஆனால் லோக்கியோட இந்த ஃபார்ம் எக்லிப்ஸ் அதாவது கிரகணம் கொண்டு வரும். மக்களோட நம்பிக்கையவே இருட்டா மாத்தம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல எல்பாஃப்ல இருக்கிற அந்த பெரிய மரம், அதாவது அந்த எக்ட்ராசில் ட்ரீ, இந்த ட்ரீயும் இந்த எனர்ஜியை தான் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபேன்ஸ்லாம். டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மையிலேயே ஒரு ஏன்ஷியன்ட் வெப்பனோட ஹியூமன் இன்டர்ஃபேஸா இருந்தா லோக்கியோட கியர் 5ஆல கூட இது தடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். லோக்கியோட அந்த சன் உண்மையான வெப்பத்தை தராம ஒரு கோல்டு ஃபயர் மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படின்னு ஒரு கிரேசி தியரியும் இருக்கு. இப்போ ரியல் சன் அண்ட் ஃபால் சன் இந்த ஃபைட் நடந்துச்சுன்னா இந்த ஃபைட்டோட இன்டென்சிட்டியை பத்தி பார்க்கலாம். இப்போ லூஃபியோட கியர் 5 vs லோக்கியோட சன் காட் ஃபார்ம் கிளாஷ் ஆகும்போது அது ஒரு சிம்பிள் ஃபைட்டா மட்டும் இருக்காது, அது ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டிலா இருக்கும். நிக்காவோட பவர் ஃப்ரீடம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு பவர் இருக்கும். ஆனா லோக்கியோட இந்த புது ஃபார்ம் அத்தாரிட்டி மேல பேஸ் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. லோக்கியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல அவரோட ஆரா ரொம்ப ஹெவியா அண்ட் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்கு. இது லூஃபியோட பவுன்சி அண்ட் லைட் ஹார்ட்டட் கியர் 5 நேச்சருக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கும். கியர் 5ல லூஃபி எல்லாத்தையும் ரப்பரா மாத்தி சிரிப்பாரு. ஆனா லோக்கியோட இந்த சன் எனர்ஜி மக்களையும் சரௌண்டிங்ஸையும் ஸ்டோன் மாதிரி ரிஜிடா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஃபைட்ல லூஃபியோட இமேஜினேஷன் vs லோக்கியோட டெஸ்ட்ரக்ஷன் தான் ஹைலைட். லோக்கியோட ஃபார்ம்ல இருந்து வர அந்த பிளாக் சன் ஃபிளேம்ஸ் லூஃபியோட ரப்பரி பாடியை பர்ன் பண்ண முடியும். ஏன்னா இது நார்மல் ஃபயர் கிடையாது, இது ஹாக்கி இன்ஃபியூஸ்டு சோல் ஃபயரா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல லோக்கியோட சைஸ் இன்னும் பெருசாகி ஒரு ரியல் ஜெயண்ட் காட் மாதிரி அவரு லூஃபியை கிரஷ் பண்ண ட்ரை பண்ணுவாரு. பட் லூஃபி இந்த ஃபால்ஸ் சன் கார்டை தூக்கி எறிய அவரோட பஜ்ரங்கனோட ஒரு புது வெர்ஷனை யூஸ் பண்ண வேண்டி வரும். அண்ட் இந்த பேட்டலோட கிளைமேக்ஸ்ல யாரு உண்மையான சன் காட் அப்படின்னு இல்பஃப் மக்களுக்கு முன்னாடியே ப்ரூவ் ஆகும். ஸோ இது ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் ஃபைட் தான், பட் இது நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இப்போ லோக்கியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் ஜாய் பாயோட பழைய எனிமிக்கும் இருக்கிற அந்த பழைய கனெக்ஷன் பற்றி பார்க்கலாம். லோக்கியோட இந்த சன் காட் ஃபார்ம் உண்மையிலேயே ஒரு சாபம், அதாவது கர்ஸ் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஸோ ஜாய் பாய் இருந்த எரால நிக்காவுக்கு எதிராக ஒரு டார்க் சன் இருந்ததா ஃபேன்ஸ் தியரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் லோக்கியோட இந்த புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த பழைய எனிமியோட ரீஇன்கார்னேஷனாகவும் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஜாய் பாய்க்கு ஒரே எனிமி அப்படின்னு பார்த்தோம்னா ஈமோ அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. பட் ஒரு பைரட்டாக கண்டிப்பா அவருக்கு நிறைய எனிமிஸ் இருந்திருப்பாங்க. அந்த வகையில தான் நம்ம லூஃபிக்கு இப்போ பிளாக் பீர்ட் ஒரு பெரிய எனிமியா இருக்காரு. நெக்ஸ்ட் டு ஈமோ அப்படின்னு சொல்றேன். ஸோ ஈமோக்கு அடுத்து நம்ம பிளாக் பீர்ட் தான் ஒரு பெரிய எனிமியா பார்க்கப்படுறாரு. அதே போல அந்த ஒரு வாய்ட் செஞ்சுரிலையும் நம்ம ஜாய் பாய்க்கு பிளாக் பீர்ட் லெவலுக்கு ஒரு எனிமி இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த எனிமிக்கு இந்த ஒரு பவர் இருந்திருக்கலாம். அண்ட் ஜாய் பாயோட எனிமி இப்போ லூஃபியோட ஒரு அலையாவும் மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ரீசெண்டா வந்த இந்த சாப்டர்ல நம்ம லோக்கியோட ஃபார்முக்கு மேல தான் லூஃபியே இருப்பாரு. ஸோ அதுல இருந்து அவங்க ரெண்டு பேர்ல யார் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்றது நமக்கு புரிய வருது. ஸோ இதுக்கப்புறமா லோக்கியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் எல்பஃபோட உயிர் நாடியா இருக்கிற அந்த எக்ட்ராசில் ட்ரீக்கும் உள்ள ஒரு கனெக்ஷனை பத்தி பார்த்துடலாம். ஸோ லோக்கியோட இந்த சன் காட் ஃபார்ம் உண்மையிலேயே ஒரு பாரசிட்டிக் பவரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஒரு சில தியரி படி லோக்கி தன்னோட புது ஃபார்மோட எனர்ஜியை இந்த பெரிய எக்ட்ராசில் மரத்துல இருந்து தான் அப்சர்வ் பண்றாரு அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அண்ட் இது நம்ம லோக்கிக்கு மட்டும் இல்ல, நம்ம லூஃபிக்கும் தான். பிகாஸ் நம்ம லூஃபி வந்து உண்மையான காட் அப்படின்றதுனால அவருக்குமே இந்த மெத்தட் ஒர்க் அவுட் ஆகும். தாலஜில இந்த எக்ட்ராசில் ட்ரீ தான் இந்த உலகத்தையே தாங்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரீயா இருந்தது. ஆனா ஒன் பீஸ்ல இந்த மரம் தான் எல்பஃபோட மொத்த ஹாக்கி அண்ட் லைஃப் ஃபோர்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். லோக்கியோட இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த மரத்தோட இலைகள் எல்லாமே கருத்து போகுது. அதே போல ட்ரீஸ் எல்லாம் ஷிஃப்ட் ஆனதையும் நம்ம பார்த்தோம். அது ஏன்னா அவரோட சன் எனர்ஜி ஒரு நார்மல் லைட் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது, அது ஒரு எனர்ஜி வேம்பயர் மாதிரி அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த ஃபார்ம்ல லோக்கியால எக்ட்ராசிலோட ரூட்ஸை யூஸ் பண்ணி மொத்த ஐலாண்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். லூஃபியோட நிக்கா ஃபார்ம் நேச்சர் கூட சிங்க் ஆகும். ஆனா லோக்கியோட இந்த சன் காட் ஃபார்ம் நேச்சரை அழித்து தான் வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்டை கமெண்ட் பண்ணுங்க. லோக்கிக்கு ஒரு வெப்பன் வந்திருக்கும், அந்த வெப்பன் வந்து ஸ்குரல் மாதிரி இருந்திருக்கும். ஸோ அந்த அனிமல் லோக்கி சாப்பிட்ட அந்த டெவில் ஃப்ரூட்டை ரொம்ப வருஷமா பாதுகாத்துட்டு இருந்திருக்கேன். பட் ஒரு அனிமலால 800 இயர்ஸ் வாழ முடியுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆயிருக்கு. ஆர் அப்படி இல்லைன்னா அந்த வெப்பன் வந்து அந்த ஸ்குரல் டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்ருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது என்ன கதை அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. பட் ஸ்டில் ஒரு 800 இயர்ஸா அது பாதுகாத்துட்டு இருந்திருக்கு. அந்த ஃப்ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னது யாரு? அந்த ஃப்ரூட்டோட உண்மையான பவர் என்ன? அப்போ இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் திருடின அந்த சன்கா டெவில் ஃப்ரூட் அது ஏன் யாரும் பாதுகாக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியெல்லாம் நிறைய மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கு. ஆக்சுவலா அந்த ஒரு இடத்துல ஒரு டெவில் ஃப்ரூட் இருந்ததா, 2 டெவில் ஃப்ரூட் இருந்ததா அப்படின்னு கூட நமக்கு இன்னும் தெரியல. பட் லூஃபி ஈட் பண்ண அந்த சன்கா டெவில் ஃப்ரூட் எல்பஃப் உடையது தான். ஆனா அந்த டெவில் ஃப்ரூட் ஏன் யாரும் பாதுகாக்கல அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எனக்கு இருந்துட்டே இருக்கு. ஸோ அதை பத்தி உங்களோட தாட்டை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அதோட நான் இந்த ஒரு வீடியோவும் நான் முடிக்கிறேன். அண்ட் பேக்ரவுண்ட்ல ஒரு நாய்ஸ் கேட்டிருக்கும். ஸோ அந்த ஒரு நாய்ஸ் வந்து நானும் கிளியர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ இந்த ஒரு மைக் மறுபடியும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு புது மைக் தான் வாங்கினேன், பட் மறுபடியும் அது ஒரு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் ஒரு புது மைக் தான் வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல அது வாங்கிடுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன்.